உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்றைக்கி நான் நெத்திலி மீன் பஜ்ஜி செய்கிறது அப்படின்னு காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் நெத்திலி வாங்கிக்கிங்க. அதுதான் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும். இதை நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி ஒரு 10 தடவையாச்சும் கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா அப்புறம் இதை ஆஞ்ச ஏற்பாடு கழுவக்கூடாது. தலையை எடுத்துட்டு இந்த மாதிரி பிரிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற முள்ளையும் எடுத்துடணும். இந்த முள்ளை எடுத்துடணும். மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி தலையை எடுத்துருங்க. இந்த மாதிரி இதை எடுத்துடுங்க. இந்த சைடாக அப்படியே பிரிச்சிங்கன்னா அழகாக வந்துடும். மறுபடியும் நடுவில் இருக்கிற முள்ளை அப்படி எடுத்துட்டு இந்த சைடில் கொஞ்சம் முள்ளாக இருக்கும், இதையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரே தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். பாருங்கள், எல்லாமே கழுவி க்ளீன் பண்ணி சுத்தமாக இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு, ஏன்னா பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், இதை போட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும்னா இதில் கொஞ்சம் உப்பு காரம் ஏறினா பஜ்ஜி போட சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு கொஞ்சம் மாவு கரைச்சி வச்சுக்கிறேன். இது 1 கப்பு கடல மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சம் மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களால் முடியலன்னா ரெடிமேட் பஜ்ஜி மிக்ஸே வாங்கிக்கிங்க. இதை நம்ம போட போகிறேன். கொஞ்சம் இந்த மாதிரி இட்லி மாவு பார்த்துட்டு திக்காக கரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஒட்டி பிடிக்கும். இப்போ இந்த நெத்திலி எடுத்து டிப் பண்ணிக்குவோம். வானலில் எண்ணெய் ஊற்றி போட்டு காஞ்சிடுச்சு. இதில் போட்டுக்குவோம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு சைடு வேக வச்சு அப்புறம் அள்ளிடலாம். பாருங்கள், நெத்திலி மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் ஆசையாக இருக்குது. இதுக்கு டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த நெத்திலி மீனில் இருக்குது. கிடைச்சா விடாதீங்க, இந்த மாதிரி செய்து கொடுங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.